குழு தலைவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 3வது நாள் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ரிச் தாவர வளர்ச்சி ஊக்கி. அடியுரமாக ஷெட்டு, இது மண்ணுக்குரிய தாய்ப்பால். ரசாயன உரங்களுக்கு மாற்று சக்தி. 2வது நாள் என்பிகே. 3வது நாள் தாவர வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். விவசாயத்தில் ரொம்ப முக்கியம் கிராப்போடைய ஹெல்த்து. மண்ணை என்னதான் வளப்படுத்தி அதற்குண்டான பயிருணவு கொடுத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த தாவரத்திற்கு இருக்க வேண்டும். அந்த தாவரத்திற்கு அந்த ஊக்கமாற்றக்கூடிய செயலை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்டிம்ரிச் என்ற ப்ராடக்ட். இதில் இருக்கிறது எல்லாமே என்சைம்ஸ், தாவர என்சைம்ஸ், புரதங்கள், சீவீடு, கடற்பாசி, இது மாதிரி தாவரத்திற்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது தான் இலைவழி ஊட்டச்சத்தா இந்த ஸ்டிம்ரிச் என்ற ப்ராடக்ட். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml வீதம் கலந்து செடியோடைய இலை பாகம், தண்டு பாகம், தாவர பாகம் முழுவதும் நன்றாக நனையும்படி காலை அல்லது மாலை வேளையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இதை 2 முறையாக பயன்படுத்தலாம். வேர்களுக்கு ஏக்கருக்கு 1 லிட்டர் வீதம் நம்ம அளிக்கும் போது ஒரு பயிர் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு முக்கியம் வேர். அந்த வேர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த செயல்களை, வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய செயலை இந்த ஸ்டிம்ரிச் செய்யும். கரும்பு, வாழை போன்ற நீண்டகால பயிர்களுக்கு, மரவள்ளி போன்ற நீண்டகால பயிர்களுக்கு, தென்னை பாக்கு போன்ற பயிர்களுக்கு ஏக்கருக்கு 1 லிட்டர் வீதம் ஸ்டிம்ரிச்சை நம்ம ஷெட்டு கொடுக்கும்போது, அடிஷ்னலாக கலந்து கொடுக்கும்போது வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம். வேர் ரூட் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் கிராப்போடைய ஹீல்டை நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா ஒரு பயிருடைய அனைத்து பருவம், நம்ம கம்பெனிலேயே முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ப்ராடக்ட்னா இந்த ஸ்டிம்ரிச்சுக்கு இந்த பெருமை சேரும். 2001 என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்களோ 1 லிட்டர் 1695, கடந்த 23 ஆண்டுகளாக அதே ரேட்டுக்கு நம்ம ப்ராடக்டை கம்பெனி கொடுத்துட்ருக்குறாங்க. இயற்கை விவசாயத்தின் மேல் உள்ள அவங்களுடைய நாட்டத்துக்கு இது ஒன்று சான்றே போதும் இந்த நிறுவனத்தை பற்றி. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு, ஒரு பயிரின் விதைப்பு பருவம், விதை நேர்த்தி செய்கிறீங்க, அந்த முளைப்பு திறன் வீரியமாக இருக்கும், விதை நேர்த்தி செய்யலாம். விதைக்கும் பருவம், முளைக்கும் பருவம், வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், மகசூல் பருவம், அறுவடை பருவம், எல்லா ஸ்டேஜ்லையுமே அந்த தாவரத்திற்கு ஹார்மோன் ஊக்கியாக செயல்படும். ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு ஹார்மோன் இருக்கும் அந்த தாவரத்திற்கு. பூக்கும் பருவத்தில் பார்த்தீங்கன்னா பாலினேஷன் இன்க்ரீஸ், அதனுடைய பூக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. காய்க்கும் பருவம்னா அந்த காய்கள் உதிராமல் நல்ல வீரியமாக காய்ப்பு எடுக்கிறது, அதுக்குண்டான ஹார்மோன் ஊக்கியாக செயல்படும். அறுவடை பருவம், இப்போ வாழைத்தார்லாம் தார் வந்துச்சு, அறுவடை பண்ண போகிறோம், அந்த தார் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பசுமை மாறாமல் நல்ல திடகாத்திரமாக வெயிட்டாக நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். விதைப்பு செய்கிறீங்க, 10 நிமிடம் ஊற வைத்து நடவு செய்த சீட் ஜெர்மினேஷன், அதனுடைய முளைப்பு திறனை வீரியமிக்க பயிராக முளைக்கக்கூடிய ஆற்றலை அந்த விதைக்கு கொடுக்கும். ஸோ இது ஒரு மிராக்கல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். தாவரத்தின் தாய்ப்பால் இது. அனைத்து பருவத்துக்களையும் அனைத்து விதமான பயிர்களுக்கும் தெளிப்பானாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ப்ராடக்ட் இந்த ஸ்டிம்ரிச். இதை இம்மிடியட், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்டு கொடுத்தாலோ என்பிகே கொடுத்தாலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மகசூல் அடிப்படையில் தான் அதை விவசாயி உணர்வார். இதை தெளிக்காமல் இருக்கக்கூடிய இந்த இதில் ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு பதிவிட்டிருப்பேன், அதில் பாருங்கள். ஒரு 10 நாட்களில் அதற்குண்டான வளர்ச்சியை, துரித நிலை வளர்ச்சியையும் பயிருடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் விவசாயியை உணரக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்டிம்ரிச்சில் இருக்குதுங்க. ஸோ மலைத்தோட்ட பயிர்கள், காய்கறி பயிர்கள்,
அதே மாதிரி நெல், வாழை, கரும்பு, மக்காச்சோளம், சிறுதானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், அனைத்து விதமான பயிர்களுக்கும் மானாவரி பயிர்கள், குறிப்பாக மானாவரி பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலைவழி ஊட்டச்சத்தாக நம்ம கொடுக்கலாம். ட்ரோன் ஸ்ப்ரே, இன்றைக்கி டெக்னாலஜியில் ட்ரோன் மூலியம் எல்லா பயிர்களுக்கும் தெளிப்பான் முறையை பயன்படுத்துகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டிம்ரிச்சை பயன்படுத்தலாம். இந்த ஸ்டிம்ரிச் கூட பயோ 99 ஒட்டு பசை கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தாவரத்துடைய மகசூல் அதிகரிக்கக்கூடிய செயலை இந்த ஸ்டிம்ரிச் சப்போர்ட் பண்ணுது. ஒரு தாவரம் தன்னுடைய உணவை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா அருமையான கருத்து ஐயா பதிந்திருப்பார். ஒவ்வொரு தாவரமும் தனக்கு தேவையான உணவினை தானே தயாரிக்கும் ஆற்றல் பெற்றுள்ளது. அந்த ஆற்றலை ஊக்கப்படுத்தும் செயலை மற்றும் அந்த தாவரத்திற்கு கற்றுக் கொடுங்கள். தெய்வத்திரு நம்மாழ்வார் ஐயாவுடைய கருத்து. இன்னைக்கு 70% உண்டான பயிர் உணவு, அது தாவரத்திற்கு உண்டான உணவு இலைகள் ஸ்டார்ச் மூலம் ஒளிச்சேர்க்கை ஏற்பட்டு ஸ்டார்ச் மூலம் தாவரங்கள் வேருக்கு உணவளிக்கக்கூடியது. இது இயற்கையான தாவரவியல் பண்புகள். இது எல்லா தாவரத்துக்குமே இதுதான். காட்டில் வாழக்கூடிய தாவரங்களாகட்டும், நம்ம பயிரிடக்கூடிய தாவரங்களாகட்டும், நீங்கள் சூரிய ஒளி நல்ல 2 மணி வெயிலில் பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்திய பயிர் பார்த்தீங்கன்னா துவண்டு நலிந்து இருக்கும். நீங்கள் ஸ்டிம்ரிச் பயன்படுத்திய வயல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒளிச்சேர்க்கை நடைபெறும். இதுலேயே நம்ம நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம் வயலில். இந்த ஸ்டிம்ரிச் ஒளிச்சேர்க்கை மூலம் இலைகள் நீளம் அகலமாக வளர்ந்து அதன் மூலம் ஒளிச்சேர்க்கை ஏற்பட்டு ஸ்டார்ச்சை சேமித்து தாவர பாகங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அற்புத செயலை ஏற்படுத்துகிறது. தாவர உணவை இயற்கையாக அந்த தாவரம் எடுத்துக்கொள்ளும் சக்தியை ஏற்படுத்துகிறது. வேர் வளர்ச்சியை அதிகரிக்க சப்போர்ட் பண்ணுது. மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி செல்களால் உருவாக்கப்பட்டதோ தாவர உடல் அமைப்பும் செல்களால் உருவாக்கப்பட்டது. அந்த தாவர செல்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி செல்களில் அழிவு நிலைக்கு செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய செயலை ஏற்படுத்துகிறது. ஒரு தாவரம் தன் வாழ்வியல் முறையில் அதனுடைய வாழ்நாளை, அதனுடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செயலையும் மகசூலை அதிகரிக்கக்கூடிய செயலும் செய்கிறது. விதை நேர்த்தி செய்து நடவு செய்யும் போது 90%லிருந்து 95% வரை மலட்டுத்தன்மை இல்லாமல் வீரியமிக்க விதைகளாக முளைப்பு திறனை ஊக்கப்படுத்துகிறது. அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது தாவர செல்கள் வளர்ச்சி துரிதப்படுத்துவதால் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் நீண்ட இலை மடல்களை உருவாக்குவதற்கும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கும் சப்போர்ட் பண்ணுது. பூக்கும் பருவத்தில் அடிக்கும்போது நீங்கள் காய்கறிகள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் உதிராமல் தடுப்பதற்கும் பாலினேஷன், அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிகரித்து காய்கறிகள் உற்பத்தி, அதனுடைய மகசூலை உற்பத்தி செய்வதற்கும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் சப்போர்ட் பண்ணுது. காய்க்கிற சமயத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த காயோடைய குவாலிட்டி நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கும் அந்த காய்களுடைய தரத்தையும் மகசூலை அதிகரிக்கவும் செய்கிறது. அறுவடை பருவம் பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இது மாதிரி ஒரு ஸ்டிம்ரிச் ஒரு தாவரத்துடைய பரிமாண வளர்ச்சியில் அனைத்து செயல்பாடுகளும், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நீங்கள் ஸ்டிம்ரிச்சுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எப்படி கிராப்புக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மனிதனுக்கு எப்படி மன அழுத்தமோ தாவரத்திற்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க. அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதுக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குது தாவரத்துக்கு. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த தாவரம் வளரக்கூடிய ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தாவரத்திற்கு கொடுக்கும். இம்யூனிட்டி சிஸ்டம், அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, தாவரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு தாய்ப்பால் மாதிரி ஒரு தாவரத்திற்கு இந்த ஸ்டிம்ரிச்சை தெளிக்கும் போது அமோகமான ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த தாவரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி மிகுந்த காலத்தில் நம்ம எப்படி பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் அப்படிலாம் நம்ம தயாரித்து பண்ணிட்டு இருந்தோமோ அதுக்கு ஒப்பானது இந்த ஸ்டிம்ரிச். நம்மளே ஒரு ஏக்கருக்கு ஒரு 300 ரூபா தான் விவசாயி செலவு செய்யக்கூடிய பட்ஜெட் இதில் வரும்.
நம்ம பாரம்பரியமாக பண்ணும்போது அந்த 200 300 பால் தயிர் வாங்கிறதுக்கு செலவு செய்கிற மாதிரி தான், அந்த அளவு தான் இதில் பட்ஜெட். 100% ரிசல்ட்டான ப்ராடக்ட் இது. ஒரு விவசாயியை நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர் பயிரிடக்கூடிய பரப்பளவில் ஒரு 10 சென்ட்டோ 20 சென்ட்டோ நீங்கள் இந்த ஸ்டிம்ரிச்சை மட்டும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயோ-19 கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் ஒரு 10 நாட்களில் ஒரு நல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அவர் கண்கூட அறிவார். இதுக்கு மண்ணில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் விளையக்கூடிய மரப்பயிர்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் அனைத்து விதமான தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் இலைமேல் தெளிப்பானாகவும் பயன்படுத்தலாம். மண்ணுக்கு கொடுக்கும்போது ரூட் டெவலப்மெண்ட், வேர் வளர்ச்சி, தென்னை பாக்கு போன்ற மரப்பயிர்கள் அனைத்தும் வேர் வளர்ச்சியாகவும் பயன்படுத்தலாம். 2 முறையில் நாம் பயன்படுத்தும் போது அந்த பயிர்கள் வேரின் திடகாத்திரம், வேர் வளர்ச்சி திடத்தன்மைக்கும் பயிர் வளர்ச்சியின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சி ஊக்கியாகவும் மகசூலை அதிகரிக்கும் மேம்படுத்த லாபகரமான இயற்கை விவசாயத்தில் அதிக மகசூலை ஏற்படுத்துவதற்கான உத்தியையும் இந்த ஸ்டிம்ரிச்சி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 3வது நாள் தாவர வளர்ச்சி, தாவர மேலாண்மையை பற்றி பார்த்துட்டோம். அடியுரம், மேலுரம், தாவர மேலாண்மை, கிராப் மேனேஜ்மெண்ட். அடுத்து பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை. இந்த 5 மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக இயற்கை விவசாயத்தில் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நிச்சயம் 2025 இந்த தமிழகம் இயற்கை விவசாய பூமியாக மாறும். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் நேச்சர். தேங்க்யூ.